வணக்கம், ஜெயக்குமார். எனக்கு ஆதரவாக இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிகள். ஓகே, டுடே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டுமாரோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றது பார்த்துடலாம். ஸோ 18/5 நம்மளோட அனாலிஸ். ஸோ இதுதான் நம்ம நேற்று போட்டிருந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தது. ஓகே, இன்றைக்கி நிஃப்டி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, டுடே நிஃப்டி வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க, நல்ல ஒரு செல் ப்ரெஷர். ஸோ நம்மளோட பை பண்ணுறதுக்கான ஐடியாவே இல்லாத இன்றைக்கி நிஃப்டி அமைஞ்சது. இன்றைக்கி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஃபஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் 0.56% டவுன். ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 51.30 புள்ளிகள் இறங்கியிருந்தது. அடுத்த 15 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா 1.54%. ஸோ டோட்டலாக பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 140 பாயிண்ட்ஸ் டவுன். ஸோ ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் நல்ல டவுனில் இருந்தது. தென் அதுக்கப்புறமேட்டுக்கா இன்றைக்கி டோட்டலாக மார்க்கெட் நல்ல டவுன் ட்ரெண்டு தான் இன்றைக்கி. ஸோ இந்த 2 கேண்டிலில் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்றைக்கி கிடச்சிருந்துருக்கு எல்லாருக்குமே. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணவங்க கமெண்டில் உங்களோட கமெண்டை போடுங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி வந்து டோட்டலாக 3.43% டவுன். ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 313 பாயிண்ட் டவுன் ஆகிருந்தது. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இது வந்து நம்மளோட நேற்று அனலைஸ் இது. ஸோ எப்படி இன்னைக்கு 18/5/2020 நம்மளோட அனலைஸ் இது. ஸோ டுடே அவுட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இன் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி ஆல்சோ சேம் நிஃப்டி, பட் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்னன்னாக்கா பேங்க் நிஃப்டி வந்து ஓப்பன் ஆனது வந்து ஸோ பை சைடாக செல் சைடான்னு அந்த ஒரு 5 மினிட்ஸ் ஒரு டவுட் இருந்திருக்கும். சாரி, ஒரு 3 மினிட்ஸ் அது ஒரு டவுட் இருந்திருக்கும். நான் பேங்க் நிஃப்டி அந்த டவுட்டுக்கு இடமே கொடுக்கல. ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் கேண்டிலில் பார்த்தீங்கன்னாக்கா 2.29% டவுன். ஸோ பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 430 பாயிண்ட் டவுன். தென் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா 1.97%, அரௌண்ட் 2% டவுன். ஸோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 362 பாயிண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ½ அன் ஹவரில் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்ஸ், சாரி அப்ராக்ஸாக 900 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்சோ டுடே நல்ல ஒரு செல்லிங் பொசிஷனில் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட்டு ஆஃப் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். ஸோ ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி நீங்கள் ப்ராஃபிட் என்னோடய வீடியோவை பார்த்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு 19th மேவோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னன்றது பார்த்தாலும். ஓகே, ஆக்சுவலாக இதுதான் வந்து நாளைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு, நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்ததுனால ஸோ கண்டிப்பாக நாளைக்கு மேபி ஒரு கேப் டவுனாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ஒரு ரெக்கவரி இருக்கலாம்ன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் ஆனால் கன்ஃபார்மாக எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே நமக்கு பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் என்ன நாளைக்கு இருக்குன்றதை பார்த்தாலும். ஸோ பை அபோவ் இந்த லெவலுக்கு மேலே 8905 இந்த லெவலுக்கு மேலே நிஃப்டி மூவ் ஆச்சுன்னா, சார் அப்ராக்ஸாக உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணுன்னாக்கா 8940க்கு மேலே உங்களுக்கு நிஃப்டி மூவ் ஆச்சுன்னா நல்ல ஒரு பை ட்ரெண்டு. ஸோ டார்கெட் 9041. ஸோ மேபி நாளைக்கும் செல் ட்ரெண்டாகவே இருந்ததுனாக்கா ஸோ செல் பிலோ 8822 அண்ட் செல் டார்கெட் 8636. மேபி இந்த செல் டார்கெட்டை 50% அடிக்கிறதுக்கு நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ட்ரெண்டு எப்படியோ அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி.
Bank Nifty buy above 17,793 and buy target on 18,323 and sell below 17,550 and sell target one 17,080. ஸோ இதுதான் வந்து நிஃப்டி 19th மே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு கேபிட்டல் வெரி சேஃப். கேபிட்டல் இருந்தால் தான் இங்கே ட்ரேட் பண்ண முடியும்.